அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த விழா என்பது பழக்கமாக மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு விழா. இந்த விழா இந்த வருடம் நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற வேண்டும் என உத்தரவிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலங்காலமாக தொன்று தொட்டு நடைபெற்று வந்த வைகை இலக்கிய திருவிழாவை திண்டுக்கல்லில் இன்று இந்த நிகழ்ச்சி அரங்கத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த எனது அனைத்து துறை அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இந்த இனிய விழாவிற்கு கலந்து வாழ்த்துரை வழங்கிய நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் மற்றும் இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து கல்வியாளர்கள் அனைவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் இந்த அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு சென்னையிலிருந்து வருகை தந்துள்ள நமது இங்கு வரவேற்புரை வழங்கிய இணை இயக்குனர் பொது நூலக இயக்கம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு நன்றியுரை ஆற்ற உள்ள நமது நூலக இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலத்தான், அதாவது வைகை இலக்கிய திருவிழா அப்படிங்கிறது மதுரையில் தான் நடக்கும். பட் இந்த வருடம் இந்த திண்டுக்கல்லில் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சென்னையில் உத்தரவு போட்ட உடனேயே நாங்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இந்த இலக்கிய திருவிழாவுக்கான எந்த அரங்கத்தில் நடத்துவது, எந்த கல்லூரியில் நடத்துவது அல்லது எந்த கல்யாண மண்டபத்தில் நடத்துவது, எங்களுக்கு தேவை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற இந்த இலக்கியத்தில் ஆர்வமுடைய அனைத்து மாணவ மாணவிகளாகட்டும் பொதுமக்களாகட்டும் அனைவரும் இதில் கலந்துக்கணும். அதே சமயம் அவங்களுக்கு மிக சிறப்பாக இங்கே பேசுகிற அறிஞர்களுடைய பேச்சுக்கள் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அவங்க முழுமையாக அந்த இலக்கியத்தை ரசிக்கணும். அப்படிங்கிறதுக்காக எந்த அரங்கத்தில் வச்சு நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் பல்வேறு அரங்கத்தையும் பல்வேறு கல்லூரிகளையும் தொடர்பு கொண்டு இறுதியாக இந்த பிஎஸ்என்ஏ கல்லூரியில் நாங்கள் கேட்ட மாதிரியெல்லாம் எங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்து கொடுத்த, எங்களுக்கு 2 அரங்கம் வேணும்னு கேட்டோம். அது போக சாப்பாடு கொடுக்கறதுக்கு தனி ஒரு பெரிய ஹால் மாதிரி ஒரு சாமியானா போட்டு வேணும்னு கேட்டோம். ஸோ எங்களுடைய வரக்கூடிய மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கான அனைத்து நாங்கள் கேட்டதெல்லாம் எங்களுக்கு அரேஞ்ச் செஞ்சு கொடுத்த, எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு முதலில் என்னுடைய நன்றியை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த பொதுமக்கள் மாணவ மாணவியர்கள் சார்பாகவும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக எனக்கு முன்பாக பேசிய நம்மளுடைய திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பாரம்பரியத்தை பற்றி மிக தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. குறிப்பாக நான் என்ன சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன்னா, இந்த 2 நாட்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 2 நாள் அப்படிங்கிறது இந்த வைகை இலக்கிய திருவிழாங்கிறது 2 அரங்கத்தில் இங்கே நடக்க உள்ளது. ஒன்று பண்பாட்டு அரங்கம், இன்னொன்று வரலாற்று அரங்கம் ஆகிய 2 அரங்கங்கள் இங்கே இருக்க போகுது. 2 நாள், இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் இருக்க போகுது. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளர வரும்போது பார்த்துட்டு வந்திருப்பீங்க. புத்தக கண்காட்சி இருக்குது, புகைப்பட கண்காட்சி இருக்குது. அது போக புகைப்பட கண்காட்சி, ஓவிய கண்காட்சி, இந்த 2 முன்னாடி இருக்குது. 2 நாளும் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட புக்ஸ் எல்லாம் நீங்கள் புத்தகங்கள்லாம் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அது போக இந்த 2 நாட்களும் புகழ்பெற்ற அறிஞர்கள், குறிப்பாக நம்மளுடைய வைகை நதி பாயக்கூடிய மாவட்டங்களை சார்ந்த நம்மளுடைய அறிஞர்களுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய கதை, கட்டுரை, நூல் திறனாய்வு உள்ளிட்ட பல சொற்பொழிவுகள் இங்கே நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவியரோட வினாடி வினா போட்டி இங்கே நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. இறுதியாக நாளை மாலை நிறைவு விழாவும் நடைபெற உள்ளது. ஸோ இன்னைக்கு காலையில் எப்படி தொடக்க விழாவோ அது மாதிரி நாளைக்கு சாயந்தரம் நிறைவு விழா நடைபெறும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பல்வேறு அறிஞர்கள் இந்த 2 அரங்கத்திலும் இருந்து
உங்களுக்கு இலக்கிய சுவை வந்து இலக்கியத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ இதில் வந்து இலக்கியம், சிறுகதை, அது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நேரில் போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அது படிச்சுக்கிட்டு ஒன்றும் உங்களுக்கு இந்த ஹால்லையும் இருக்கலாம், அந்த அரங்கத்துக்கும் போகலாம். உங்களுக்கு எந்த அரங்கத்தில் உங்களுக்கு விருப்பமோ, எந்த அறிஞர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு உங்களுக்கு விருப்பமோ அதை வந்து நீங்கள் கேட்டு பயன்பெறலாம்னு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய மாண்புமிகு நம்மளுடைய உறுப்பினர் ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி புத்தக திருவிழா வந்து நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்துக்கே ஒரு தனித்துவம் வாய்ந்தது. எப்படின்னா ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அதிகப்படியாக. அதாவது போன வருஷம் வந்து ஒரு 5 லட்சத்துக்கு புத்தகம் விற்பனை ஆச்சுன்னா இந்த வருஷம் 6 லட்சமாக ஆகுது. அந்த மாதிரி நம்மளுடைய புத்தக ஆர்வத்தை தூண்டுவதில் வந்து நம்மளுடைய திண்டுக்கல் இலக்கிய களத்தின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகமும் இணைஞ்சு வழங்குகிற அந்த புத்தக கண்காட்சி வந்து எப்படி மென்மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மெருகேற்றி கொண்டே போகுதோ அதே மாதிரி இந்த இலக்கிய களமானதும் வந்து உங்களுக்கு உங்களுடைய இலக்கிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். பொதுவாக நீங்கள் வந்து ஒரு அறிஞர்கள், நான் இப்போ இங்கே சொன்ன மாதிரி பல்வேறு அறிஞர்கள் வந்து 2 நாள் பேச உள்ளார்கள். இந்த அறிஞர்களுடைய ஏதாவது ஒரு அறிஞருடைய பேச்சை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று டிவிலையோ யூடியூப்லோ பார்த்துக்கணும், அல்லது அந்த அறிஞர் எந்த மேடையில் போய் பேசுகிறாங்களோ அந்த மேடைக்கு திண்டுக்கல்லிருந்து நீங்கள் கிளம்பி போய் அவருடைய சொற்பொழிவை கேட்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் நம்மளுடைய இந்த வாய்ப்பானது தமிழக அரசு இந்த மாவட்ட மக்களுக்கு நமக்கு வழங்கியுள்ள இந்த வாய்ப்பானது 2 நாளுமே பல்வேறு புகழ்பெற்ற அறிஞர்களுடைய பேச்சுக்களை வந்து அவங்க நம்மளுக்காக இங்கே வருகை தந்து இங்கே பேச உள்ளார்கள். ஸோ இந்த அரிய வாய்ப்பை வந்து பொதுமக்களாகட்டும் மாணவ மாணவியர்களாகட்டும் அனைவரும் பெற்று பயன்பெற வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.